அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கண்களில் ஏற்படுகின்ற பல நோய்கள், அதை போக்குவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வெண்தாமரையை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். முழுமையான ஒரு வெண்தாமரை மலர், சுமார் 15 கிராம் தாமரை தண்டுகள், தாமரை இலை ஒன்றை எடுத்து நன்றாக அரைத்து எடுத்த சாறு, நல்லெண்ணெய் 200 மில்லி. நாம் தாமரை மலரை தண்டை நீக்கிவிட்டு மகரந்தத்துடன் முழு தாமரையை நன்றாக அரைத்து சாறாக எடுக்க வேண்டும். அடுத்ததாக தாமரை இலையும் தாமரை தண்டையும் சேர்த்து அரைத்து எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது கண்களுக்கு தைலம் ஒன்றை தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக 200 மில்லி நல்லெண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும். நாம் வாணலில் சேர்த்த நல்லெண்ணெய் மிதமான சூட்டில் நன்றாக காய்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் முழு தாமரையும் அரைத்து எடுத்த சாறை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வேண்டும். அற்புதமான முறையில் காய்ந்து கொண்டிருக்கின்ற நல்லெண்ணெயில் தாமரை தண்டு, தாமரை இலை இவற்றை சேர்த்து அரைத்த சாறை சிறுக சிறுக சேர்க்க வேண்டும். நல்லெண்ணெயில் நாம் சேர்த்த அத்தனை பொருட்களும் நன்றாக கொதித்து இப்பொழுது தாமரைப்பூ தைலமாக மாறிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அற்புதமான இந்த தைலத்தை நன்றாக குளிர ஆற வைத்து எடுத்துக்கொண்டு பத்திரப்படுத்தவும். அளவிற்கு அதிகமான கண்களில் நோய் உடையவர்கள், கண்களில் பீலை தள்ளுதல், கண் கூச்சம், கண் பார்வை மங்குதல் போன்ற நோய் உடையவர்கள் இந்த தைலத்தை வாரத்திற்கு ஒரு முறை அரை முதல் 1 தேக்கரண்டி. அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். தூய்மை செய்து எடுத்துக்கொண்ட தூதுவளை இலை 30 கிராம், கொத்தமல்லி 5 கிராம், கறிவேப்பிலை 5 கிராம், புதினா 5 கிராம், மஞ்சள் தூள் தேவையான அளவிற்கு, கடுகு தேவையான அளவிற்கு, நல்லெண்ணெய் தேவையான அளவிற்கு, பெருங்காயம் தேவையான அளவிற்கு, புளி தேவையான அளவிற்கு, பூண்டு தோல் உரித்த பற்கள் 5 கிராம், சீரகம், மிளகு சதா 5 கிராம், காய்ந்த மிளகாய் வற்றல் 5 கிராம். இப்பொழுது கடுமையான ஜலதோஷம் மற்றும் சளி இவற்றை நீக்குவதற்கு தூதுவளை இலையை கொண்டு நாம் ரசம் ஒன்றை தயாரிக்கப் போகின்றோம். அதற்கு முன்னால் புளியை நன்றாக தேவையான அளவிற்கு எடுத்து புளி கரைசலை நாம் தயார் செய்து வைக்க வேண்டும். முதலில் ஒரு சில பொருட்களை மட்டும் நல்லெண்ணெயில் பொன்னிறமாக வறுத்து எடுக்க வேண்டும். அதற்காக தேவையான அளவிற்கு வாணலில் நல்லெண்ணெய் விட்டு காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கும் நல்லெண்ணெயில் நாம் மிளகு, சீரகம் தனித்தனியாக
5 கிராம் சேர்க்க வேண்டும். இப்பொழுது தேவையான அளவிற்கு பெருங்காயத்தையும் சேர்க்க வேண்டும். அற்புதமான முறையில் நல்லெண்ணெயில் நாம் சேர்த்த மிளகு, சீரகம், பெருங்காய துண்டு இவையெல்லாம் பொன்னிறமாக வறுத்துவிட்டன. இப்பொழுது தூய்மை செய்து எடுத்துக்கொண்ட தூதுவளை இலைகளை நாம் சேர்த்து வதக்க வேண்டும். இவற்றுடன் நாம் தோல் உரித்த வெள்ளை பூண்டையும் சேர்க்கவும். அற்புதமான முறையில் அத்தனை பொருட்களும் நல்லெண்ணெயில் நன்றாக வதங்கிவிட்டன. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் பொன்னிறமாக வாணலில் வதங்கிய அத்தனை பொருட்களையும் நன்றாக அரைத்து வைத்துள்ளோம். நாம் தனியாக கரைத்து எடுத்துள்ள புளி கரைசலுடன் அரைத்து எடுத்த அந்த தூதுவளை கலவையை சேர்த்து நன்றாக கலக்கவும். இந்த கரைசலுடன் தேவையான அளவிற்கு உப்பு மற்றும் மஞ்சள் தூள் சேர்க்கவும். இப்பொழுது இந்த கரைசலை நாம் தூதுவளை ரசமாக மாற்றப் போகின்றோம். அதற்காக வாணலில் சிறிது நல்லெண்ணெய் விட்டு காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கும் நல்லெண்ணெயில் தேவையான அளவிற்கு கடுகு சேர்த்து பொரிக்க வேண்டும். நன்றாக பொரிந்து கொண்டிருக்கின்ற கடுகில் கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி சேர்க்க வேண்டும். இத்துடன் காய்ந்த மிளகாய் வற்றலையும் சேர்த்து கருகாமல் பொன்னிறமாக வதக்க வேண்டும். அத்தனை பொருட்களும் நன்றாக வதங்கிவிட்டன. இத்துடன் நாம் ஏற்கனவே தூதுவளை கலவையை கொண்டு கரைத்து வைத்துள்ள கரைசலை சேர்த்து மிதமான சூட்டில் கொதிக்க வைக்க வேண்டும். அற்புதமான முறையில் நன்றாக கொதித்து நறுமணம் வீசக்கூடிய இந்த தூதுவளை ரசத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த தூதுவளை ரசத்தில் பச்சை கொத்தமல்லி தழைகளை தூவ வேண்டும். மருத்துவ குணம் நிரம்பிய இந்த தூதுவளை ரசம் சற்று உஷ்ணத்தன்மையுடைய ரசம். இதை சளி மற்றும் ஜலதோஷம் என்கிற நோய் உடையவர்கள்